மகர் என்பது அந்த பெண் கேட்பது செல்வத்தை கேட்கலாம், பொருட்களை கேட்கலாம். அதுவும் அவர் விரும்பவில்லை என்றால் ஒரு குர்ஆனுடைய சூறாவையாவது மகராக கேட்கலாம். ஆனா நாங்க எங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க 20 பவுன் போட்டு அனுப்புனாங்க. இப்போவும் கல்யாணம் பண்ண போறோம், நீங்க விரும்பினதை போட்டு அனுப்புங்க. இப்படியெல்லாம் பிச்சை கேட்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனிலே அனுமதி கிடையாது. அப்படி மாப்பிள்ளையே எனக்கு இவ்வளவுதான் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க, அவர் செக்கிங் பண்ணட்டும். புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். இதை விட இந்த குற்றத்தை இழிவுபடுத்துவதற்கு ஒரு வார்த்தை கிடையாது. கேவலம் ஐயாமுல் ஜாகிலியாவுடைய பழக்கம் பெண்களிடத்திலே பிச்சை கேட்பது, பெண்ணுடைய குடும்பத்திடத்திலே கை நீட்டுவது. துண்டை வச்சுட்டு அம்மா தாயேன்னு போயிடலாம், அதுக்கு போல அதை விட அதிகமாக கூட கிடைக்கும். துரத்தி அடையுங்கள், அப்படி யாராவது துரத்தி அடையுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி கொடுத்தால் நான் உங்கள் பெண்ணை திருமணம் முடிப்பான் என்றால் தேவை கிடையாது. இப்படி பெண்ணிடத்திலே பிச்சை கேட்கக்கூடிய இவனை விட கடைக்கோடியிலே வாழக்கூடிய மூமினான ஏழை மிகச்சிறந்த கேவலம். இன்னைக்கு சமூகத்தில் வீடு கொடுத்தாலும் கல்யாணம், அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரே பொண்ணு இருந்த வீட்டில் கல்யாணத்தை முடிச்சு ஒண்ணுமே வேணாமான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. மாஷா அல்லாஹ். அல்லது கேட்கறதெல்லாம் கிடையாது, இப்ப கேட்டா தெரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி சொல்லிடுறது. அந்த பையனுக்கு 20 பவுன் போட்டாங்க, நீங்க போடுறத போட்டு அனுப்புங்க, உங்க புள்ள தானே அப்படின்னு. அவங்க ஏதாவது போடாம அனுப்புறாங்கன்னா அந்த பெண்ணை படுத்துற பாடு. அல்லது வீடு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணணும்னு நிறைய ஊர்களில் வழக்கம் இருக்கு. பேசிடுவோம், சத்தியத்தை பேசிடுவோம் தெளிவா. அவரு வீடு கொடுக்கணும்னு சொன்னா தான் பிள்ளைக்கு 4 பிள்ளை இருந்தாங்கன்னா 4 பிள்ளைக்கு 4 வீட்டை கொடுத்து அந்த பொண்ணுடைய சொத்துல செத்தா சரி. பையன் சம்பாதிப்பான் வெளிநாட்டில் 20 வருஷம், அவன் சேர்த்த காசெல்லாம் எடுத்து போய் பொண்ணுக்கு வீடு கொடுத்தா அவன் எங்க போவான் கடைசியில்? இல்ல மாஷா அல்லாஹ். சில ஊர்களுடைய வழக்கம் அது. இந்த வழக்கம் தவிர்க்கப்பட வேண்டிய வழக்கம். ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய தலைமையில், ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுடைய தலைமையில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பெண்ணுக்கு கீழே போய் ஒரு ஆண் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை உயர்த்தி இருக்கிறான்.